போட்டம் சாப்பிட்டு எந்திரி. ஸ்வீட் இல்லாம எப்படிக்க சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது. எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு அடடா கரெக்டா வர்றான் பாரு. சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு? அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேத்து கடனா ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க. பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இலையில உட்கார்ந்தாலும் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கோவம் வந்தா எந்திரிச்சு போய் அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சுட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம்? கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இது பாரு தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம, திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்ட பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டது இல்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா. வாமா பிரியா, உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்டி கேட்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. ஏய் அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே, அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா, புருஷன் 2 அடி அடிக்கிறதா, இதுல மண்டமா செல்லமா தட்டுறதுதான், இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலில. உன் ஃபேமிலில அப்படியா? சும்மா மாப்பிள, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு. கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வலி கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட போய் சொல்ற? சார் நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். அது ஃபீல் பண்ணுது. அவனு 2 வாங்கிருப்பல்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லன்னா அவனை நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க. ஆகாஷ், என்னடா இது? வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டையை போட்டானா? ஆகாஷ். வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவன் பரமேஷ் கூப்பிட ஸ்டைலா? என்ன நல்லா தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், 2 வருஷம் பார்க்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா, சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அநேகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வரேன். ஏர்போர்ட்ல நேரா உன்னை பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் ரிட்டனா? ஆ. இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்தில் நீயாவது வந்து சேர்ந்தியே. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அதை ஏன் கேக்குற? அவர் தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது? மாமன் பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படிலாம் அலங்காரத்தை நான் பாத்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் நம்ம எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுலாம் அப்படியே வச்சிருக்க? காரியான புற காட்டலாம் இருக்கியா? பரவாயில்ல போட்டுக்கோ, இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம். அடச்சி மூடுற வாய. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னது? அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆகாஷ், அந்த தாடி கசத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போறோம் சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் பிடிக்கிட்டு போயிருவா. அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. அதை பார்த்து உன் தம்பி சும்மா இருக்க மாட்டான், சூசைட் பண்ணிக்குவா. மறந்துடாத. எங்கக்கா பிரியா சித்ராலாம் காணா?
ஏதோ பெரிய சால்ஜா பண்ணி உனக்கே ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா நிஜமாவே அவன் கில்லாடி தான். ஆட என்ன ஆகாஷ் நீ, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையை பாரப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ட்ரெயின் சொன்ன உடனே வேர் இஸ் யுவர் பாஸ்போர்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே இருப்பான்ல, சொதப்பிட்டியே. பரவாயில்ல, இப்ப ஆளை வாங்கி வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா. ஐ மீன் இந்தியா லிமிட் பாரப்பட்டில தானே இருக்கா. விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார் ஆகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பு. என்னடா அவ்வளவு பாஸ்போர்ட்னு பாக்குறியா? டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கரெக்ட் வந்திருக்கிற. என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். நானும் இப்படி ஒரு ஆளைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போவோம். டேய் பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத, விலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. பாத்தே ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எது சரியான பட்டிக்காட்டு கண்டி புரோட்டுக்கா? ஏக்கா மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குளு குளுன்னு இருக்கணுமா, மாப்பிள மைண்டன் பண்றாரு. வா அங்க பாரு யாரு வந்திருக்காங்க. யாரு? வாங்க ஆமா ஆவோய், உங்க வீட்டுல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாரி அவ காதல் விழுந்திருப்பான். காதல் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாரோடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட்ட ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்கிருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியது தானே. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இங்க கலாட்டா? ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளில போங்க. மம்மி, பிரியா, நல்லா இருக்கியாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மம்மி. என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரேன். இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன். இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ, அதே மாதிரி உன் ஊர்ல உன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி இல்ல. எப்படி 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 மாமியாரா? உங்க மகளாக, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தால் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பாக்கலாம் பாக்கலாம். ஓ ஓ ஓ என்னையா நீ அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டிய? உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா? மாப்பிள என்ன இருந்தவே இல்ல மாப்பிள. அவ திமிரு அப்படியே இருக்குது மாப்பிள. உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது? அட வாப்பா, வலி தாங்க முடியல. ஒரு சரி வாடா. இளநீ கொடுங்க அப்பா. மாம்சு, எனக்கு ஏன்னா மனசுக்கே சரியில்லை மாம்சு. இதுக்கு தான் மாப்பிள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியாரனாக்கி விட்டுருவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியாரனா? மாரப பையனா அந்த நாய் நான் சொல்ல, போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டிருந்த தேவதாஸ் படம், அதுல வரானே தேவதாஸ், அவன் எப்படி குடியாரனா? ஒரு நீ பேச்ச மாத்திர மாம்சு. நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பா? மாப்பிள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானா தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்ட்டுங்கிற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்ட்பா. இல்ல மாம்சு, நான் செஞ்சது தப்பு மாம்சு. டேய் அண்ணே, நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? 8 இளநீங்க. எனக்கு எத்தனை நாள் வெட்டி? 4ங்க. அடி. எனக்கு ஏன் 4 வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா. மாப்பிள எழுந்திரி, வாங்க மாப்பிள. அட பாத வச்சுட்டு வா. இல்ல இருக்கட்டுமா, அது என்ன பண்ண போகுது? சரி வா போலாம். நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்சு? தப்பு. அம்மனி மட்டும் நீங்க அப்படி பேசலாமா? அது ரைட்டு. நீ விஷயம் புரியாம பேசுற மாம்சு. எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சார் இங்க வாங்க.
என்ன என் மாப்பிள்ளை செஞ்சது தப்பா ரைட்டா? மேட்ரா தெரியாம ரைட்டா தப்பான எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சுட்டாடா கேக்குறேன். இம்சை தாங்க முடியல, போடா வெளிய, போடா. பாருங்க மாப்பிள்ள உன் இம்சை தாங்க முடியல, ஓடி போடா. நான் ஏன் ஒரு வார்த்தை சொல்லி நான் ஓடி போயிடுறேன். மாம்சு, நான் உன்னை டேய் போட்டல பேச மாட்டேன் மாம்சு. எனக்கு உன் மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள்ள, நான் ஓடி போயிடுறேன். நோ 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 நோ, ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள்ள நான் இங்க இருந்தேன்னா எண்ணெய் இல்லாம நீ தாளிச்சிருவ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள்ள, நான் ஓடி போயிடுறேன். வேண்ட மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி? ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோட் 1 2 2 3 3 ஆள விடுறா சாமி.